தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. வணிகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். டீசலில் 15 விழுக்காடு ஐசோபியூட்டனால் கலந்து விற்பனை செய்ய அரசு திட்டம். பெட்ரோலிய இறக்குமதியை குறைக்கும் நடவடிக்கை என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். கரூர் வழக்கு தொடர்பாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது நாளை விசாரணை. முதலமைச்சரும் அமைச்சர்களும் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்று குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை சரி செய்வதில் முதலமைச்சர் விஜய் முனைப்புடன் செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு குற்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பாஜக தலைவர் நாகேந்திரன் வலியுறுத்தல். காவிரியில் கட்டுமான பணி மேற்கொண்டுள்ள கர்நாடக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் வலியுறுத்தல். கல்வியை அடிப்படை உரிமையாக பார்க்காமல் சந்தை பொருளாக மாற்றிவிட்டதாக மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 58 பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு 6 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தில்லியிலிருந்து தனி விமானத்தில் அவர் புறப்பட்டு சென்றுள்ளார். இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளில் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக அவர் இன்று காலை தில்லியிலிருந்து தனி விமானத்தில் இந்தோனேசியா தலைநகர் ஜகார்த்தாவுக்கு புறப்பட்டு சென்றார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளில் இன்று முதல் ஜூலை 11ஆம் நாள் வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்தோனேசிய அதிபர் பிரபவ சுபியாந்தோ அழைப்பின் பேரில் அந்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் பயணம் மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அப்போது விரிவாக பேச உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸின் அழைப்பை ஏற்று மெல்போர்னுக்கு செல்லவிருப்பதாகவும் அங்கு பாதுகாப்பு, வணிகம், முதலீடு, கல்வி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் நியூசிலாந்து நாட்டின் பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனின் அழைப்பை ஏற்று ஆக்லாந்துக்கு செல்லவிருப்பதாகவும் அந்நாட்டுடன் பொருளாதார, வணிக உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து பேச்சு நடத்த உள்ளதாகவும் கூறியுள்ளார். டீசலில் 15 விழுக்காடு ஐசோபியூட்டனால் கலந்து விற்க அரசு திட்டமிட்டுள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய இறக்குமதியையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் குறைக்கும் நடவடிக்கையாக பெட்ரோலில் 20 விழுக்காடு எத்தனால் கலந்து விற்கப்படுகிறது. இந்நிலையில் டீசலில் நேரடியாக எத்தனாலை கலந்து பயன்படுத்த முடியாது என்பதால் எத்தனாலில் இருந்து ஐசோபியூட்டனால் தயாரிக்கவும் அதை டீசலுடன் 15 விழுக்காடு கலந்து விற்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, பெட்ரோலில் 15 விழுக்காடு ஐசோபியூட்டனால் கலந்து விற்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் பெட்ரோலிய இறக்குமதிக்கு செலவாகும் அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தவும் மாசுபாட்டை குறைக்கவும் முடியும் என்று அவர் தெரிவித்தார். புதிய தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள 2 ஜெனரேட்டர்கள் 100 விழுக்காடு எத்தனால் மற்றும் ஐசோபியூட்டனால் ஆகியவற்றை எரிபொருளாக கொண்டு வெற்றிகரமாக இயக்கப்படுவதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். கரூர் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தமிழக அமைச்சர்களாக உள்ளதால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்று கூறி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டதில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் சிபிஐ புலனாய்வு செய்து வருகிறது. இந்நிலையில் கரூர் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தமிழக அமைச்சர்களாக உள்ளதை சுட்டிக்காட்டி திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இடையிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில்
கரூர் வழக்கு தொடர்பான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு வழக்கின் சாட்சிகள் சான்றுகளை பாதிக்கும் நோக்கத்துடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. எனவே அவர் மீது உரிய புகாரை பதிவு செய்து விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியுள்ளது. கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் ஜூலை 10ஆம் நாள் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலைக்கான நியமன ஆணை வழங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. தாவேக அரசின் இந்த நடவடிக்கைகள் சிபிஐ விசாரணையை பாதிக்கக்கூடும் என்பதால் நிகழ்ச்சியை நடத்தும் முன்பு சிபிஐயிடம் அனுமதி பெறும் வகையில் வழிகாட்டுதல்களை வகுக்க உச்சநீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணை நிறைவடையும் வரை கரூர் வழக்கு குறித்து முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் பொதுவெளியில் கருத்து கூற தடை விதிக்க வேண்டும், இவ்வாறு அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் நேர் நின்ற வழக்கறிஞர் முறையிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவித்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஆசனுத்தீன் ஆமனுல்லா, சீல் நாகு அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்வதில் முதலமைச்சர் விஜய் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த வாரம் தமிழகத்தையே உலுக்கிய நெல்லை இரட்டை கொலையின் பதற்றம் தணிவதற்குள்ளேயே கோவை சிங்காநல்லூரில் காங்கிரஸ் நிர்வாகி கடத்தப்பட்டுள்ளதும், விருதுநகர் மாவட்டம் அருகே திமுக கொடி கட்டிய காரை ஏற்றி ஒரு சிறுமியை கொல்ல முயன்றதும் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாவேக ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுக்கே பொதுவெளியில் பாதுகாப்பு அளிக்க முடியாமல் முதல்வர் ஜோசப் விஜய் திணறுவது அவரின் நிர்வாக தோல்வியை தான் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக தெரிவித்துள்ளார். மாற்றம் வரும் என நம்பி வாக்களித்த மக்களுக்கு இப்படி உயிர் பயத்தை காட்டிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முந்தைய ஆட்சியில் சிதிலமடைந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்வதில் முதலமைச்சர் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காவிரியில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கும் கர்நாடக அரசு மீது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக பதிவிட்டுள்ளார். அதில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணையில் சட்டவிரோத கட்டுமான பணிகளை கர்நாடக அரசு மேற்கொண்டிருப்பதாக அங்கு நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்த தமிழக விவசாயிகள் தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுக்கும் எதிராக மேகதாட்டு அணையை கட்டும் முடிவிலிருந்து கர்நாடகம் பின்வாங்க போவதில்லை என்பது இதன் மூலம் தெள்ள தெளிவாக தெரிவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக காவிரியில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கும் கர்நாடக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இதுகுறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். RSS சிந்தனையால் வழிநடத்தப்படும் மத்திய கல்வி அமைச்சகம் கல்வியை அடிப்படை உரிமையாக பார்க்காமல் சந்தை பொருளாக மாற்றிவிட்டது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். மாணிக்கம் தாக்கூர் தனது சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள பதிவில், நாடு முழுவதும் 58 பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டிலேயே 12 கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலத்தில் பொறியியல் படிப்பு நடுத்தர குடும்பங்களின் கனவாக இருந்தது என்றும் இன்று அது அதிக கட்டணம் வசூலிக்கும் வணிகமாக மாறிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். RSS சிந்தனையால் வழிநடத்தப்படும் மத்திய கல்வி அமைச்சகம் கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக பார்க்காமல் சந்தை பொருளாக மாற்றிவிட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார். கல்வியை வணிகமயமாக்கும் கொள்கையிலிருந்து விலகி அனைவருக்கும் தரமான மலிவான உயர்கல்வியை உறுதி செய்வதே அரசின் முதல் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியாவின் ஒற்றுமை, கண்ணியம் மற்றும் முன்னேற்றத்திற்காக சியாமா பிரசாத் முகர்ஜி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் மேற்கு வங்காளத்தை உருவாக்கிய மருத்துவர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாளை முன்னிட்டு பதிவிட்டுள்ளார். அதில் இந்தியாவின் மிக சிறந்த தேச கட்டமைப்பாளர்களில் ஒருவரான மருத்துவர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார். ஆழ்ந்த புலமை, துணிச்சல் மற்றும் தேச சேவையில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவையே அவரது வாழ்வின் அடையாளங்களாக திகழ்ந்தன என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ஒற்றுமை, கண்ணியம் மற்றும் முன்னேற்றத்திற்காக அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டதாக புகழாரம் சூட்டியுள்ளார். வங்காள பஞ்சத்தின் போது அவர் மேற்கொண்ட மனிதாபிமான நடவடிக்கைகள் துயருற்ற மக்கள் மீதான அவரது ஆழ்ந்த கருணையை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். கண்ணியத்திற்கான தலாய் லாமாவின் பிறந்த நாளில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
அதில் கண்ணியத்திற்குரிய தலாய் லாமாவின் பிறந்த நாளில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கருணை, அமைதி மற்றும் மனதாபிமானம் ஆகியவற்றின் மூலம் உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் உத்வேகம் அளித்து வருவதாக கூறியுள்ளார். உன்னத பணியை தொடர்ந்து மேற்கொள்ளும் அவருக்கு நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று இந்த சிறப்பான நாளில் தான் பிரார்த்திப்பதாக கூறினார். பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வாறு குதிரை பேரம் நடத்தியது என்பது அனைவருக்கும் தெரியும் என்று அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி அருகே முருங்கவிளை கஞ்சிக்குள்ளி வழித்தடத்தில் புதிய பேருந்து சேவையை அமைச்சர் ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் ஆகியோர் இணைந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீண்ட காலம் அரசியலில் இருக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் கூறுவது நம்பத்தகுந்ததாக உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு முன்பு பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வாறு குதிரை பேரம் நடத்தியது என்பது அனைவருக்கும் தெரியும் என்று தெரிவித்தார். இது ஒவ்வொரு கட்சி சார்ந்த விஷயம் என்றும் அவர்களுக்கு என்ன விருப்பமோ அந்த முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். இதனை எப்படி குதிரை பேரம் என்று கூற முடியும் என்று வினவினார். குதிரை பேரம் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பிஜேபி எப்படிப்பட்ட குதிரை பேரத்தை அரங்கேற்றிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும். இது ஒவ்வொரு கட்சி சார்ந்த விஷயம். அவங்க அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அவங்க அந்த விருப்பத்தை அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்களும் அவங்களுக்கு தெரியாதா? அதனால் இதை குதிரை பேரன்னு நம்ம ஒத்துட முடியாது. அவங்க விருப்பப்பட்ட இயக்கங்களில் அவங்க சேர்றாங்க. இதை எப்படி நம்ம குதிரை பேரன்னு சொல்ல முடியும்? தமிழக வெற்றி கழகத்தின் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளருக்கு திருமண வாழ்த்து தெரிவிக்க வருகை தந்த அமைச்சர் ஆனந்துக்கு ஏராளமான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் சபினுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இத்திருமணத்திற்கு அமைச்சர் ஆனந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சியின் காரணமாக அவரால் திருமணத்தில் பங்கேற்க இயலவில்லை. இந்நிலையில் மாவட்ட செயலாளர் சபின் இல்லத்திற்கு நேரில் வருகை தந்த அமைச்சர் ஆனந்துக்கு ஏராளமான தொண்டர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அமைச்சர் மணமக்களை வாழ்த்தி பரிசுகளை வழங்கி அங்கிருந்து புறப்பட்டார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் பின்தங்கிய விவசாய மாநிலமாக மாறுவதற்கு வழிவகை செய்யும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் பேட்மிண்டன் ஆடுகளத்தை பாமக தலைவர் அன்புமணி திறந்து வைத்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, இளைஞர்கள் தங்களை நல்வழிப்படுத்திக் கொள்ள விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் அவர்கள் வாழ்வில் முன்னேறலாம் என்று தெரிவித்தார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் பின்தங்கிய விவசாய மாநிலமாக மாறுவதற்கு வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தினை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன், நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சொரத்தூர் ராஜேந்திரன், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாது அவர்கள் கட்டினால் தமிழ்நாட்டிற்கு இன்று குடிப்பதற்கு தண்ணீர் வராது. ஏற்கனவே கர்நாடகாவில் 4 அணைகள், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, KRS, கிருஷ்ணராஜ சாகர், இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு 115 TMC. தமிழ்நாட்டிலே மேட்டூர் அணை மட்டும்தான் இருக்கிறது. அது மேட்டூர் அணை கொள்ளளவு 93 TMC. மேற்கு வங்காளத்தை உருவாக்கிய மருத்துவர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் சிலையை நிறுவுவதற்கான பூமி பூஜையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைக்க உள்ளதாக மேற்கு வங்காள அமைச்சர் திலீப் கோஷ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வங்காள பயணத்தை முன்னிட்டு மேற்கு வங்காள அமைச்சர் திலீப் கோஷ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மேற்கு வங்காளத்தை உருவாக்கியவரும் சுதந்திர இந்தியாவின் முதல் அரசியல் தியாகியுமான மருத்துவர் சியாமா பிரசாத் முகர்ஜிக்கு உரிய மரியாதை அளிக்கும் வகையில் அவரது சிலையை நிறுவுவதற்கான பூமி பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். வங்காளத்தை உருவாக்கியவருக்கு உண்மையான அஞ்சலி செலுத்துவதில் பெருமிதம் கொள்வதாக கூறினார். தூத்துக்குடி அருகே பனை தொழிலை காக்கும் வகையில் வீட்டில் உள்ள பனை மரத்திற்கு மாடி போல் படிக்கட்டு அமைத்த இளைஞரின் செயலால் விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாலைப்புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி தினகர். இவரது குடும்பம் காலம் காலமாக பல தலைமுறைக்கு பனை தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அவருடைய வீட்டின் அருகில் 55 அடி உயரமுள்ள பனைமரம் ஒன்றை பாதுகாத்து வருகிறார். தினகரின் தந்தை ஏசுதாசன்
பனை தொழில் ஈடுபட்டு வந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக பனைமரம் ஏறுவதை நிறுத்திவிட்டார். இதையடுத்து வயதான தந்தை பனைமரத்தில் ஏறி பனை தொழிலை காக்க வேண்டும் என்று நினைத்து தனது வீட்டு உள்ளே 55 அடி உயரமுள்ள பனைமரத்தில் 60,000 செலவு செய்து இரும்பு கம்பியால் வளைவு போல் படிக்கட்டு அமைத்துள்ளார். இந்த படிக்கட்டு வழியாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பனைமரத்தின் உச்சிக்கு சென்று பதநீர் இறக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தினகர் பேசிய போது தலைமுறையாக பனை தொழிலை செய்து வருவதாகவும் இனிவரும் காலங்களில் இளைஞர்கள் சுலபமாக பனை ஏறுவதற்காக இதுபோல படிக்கட்டு அமைக்கும் சிந்தனை தனக்கு ஏற்பட்டது என்றும் குறிப்பிட்டார். தஞ்சாவூரில் 1500 பரத கலைஞர்கள் ஒரு சேர நடனமாடி பாரத் புவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். தஞ்சாவூர் அருகே உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் இந்திய பாரம்பரியத்தை உலக அரங்கில் உயர்த்தும் வகையில் கலைப்பயண வழிகாட்டுதல் சங்கமம் சார்பில் சர்வசப்தம் என்ற பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1500 பரத கலைஞர்கள் ஒரு சேர நடனமாடி பாரத் புவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். தொடர்ந்து சின்னத்திரை நடிகைகள் பிரியதர்ஷினி, ஹரிப்பிரியா ஆகியோர் அனைத்து பரத கலைஞர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். கோவையில் 600க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே அரங்கில் ஊசி முனையில் தையல் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். கோவையில் சமூக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம், கோவை குறிச்சி பிரிவு வியாபாரிகள் நல சங்கம், ஜேசிஐ கோயம்புத்தூர் மெட்ரோ காவல்துறையினர் மற்றும் வேர்ல்டு ஒண்டர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் 600க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே அரங்கில் ஒன்று கூடி ஊசி முனையில் தையல் செய்து உலக சாதனை படைத்தனர். எல் நினோ உள்ளிட்ட காலநிலை மாற்றங்களின் தாக்கம், வறுமை ஒழிப்பு, பெண்களின் சுயதொழில் மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் ஹிதாயத்துல்லா, நெகிழி ஒழிப்பை ஊக்குவிப்பதுடன் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி துணிப்பைகள் தயாரிப்பை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதே இந்த உலக சாதனை முயற்சியின் முக்கிய நோக்கமாகும் என்று தெரிவித்தார். கொடுங்கையூரில் முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி தாவேகா சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாததால் பொதுமக்கள் முண்டியெடுத்து சென்று பொருட்களை வாங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே கொடுங்கையூரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாவேகா 34வது வட்ட செயலாளர் அருண் தலைமையில் மாவட்ட செயலாளர் சிவா பங்கேற்று பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாததால் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டனர். இதனால் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக பொதுமக்கள் முண்டியடித்து செல்ல வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. திருவாரூரில் தூய்மை பணியாளரை தாக்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி மீது காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கொத்தங்குடியில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் தூய்மை பணியாளர் ராஜ்குமாரை பழையனூரை சேர்ந்த உதயபிரகாஷ் என்பவர் தங்கள் பகுதிக்கு அழைத்து சென்று தூய்மை பணி செய்யுமாறு கூறியுள்ளார். இதனை ஏற்க மறுத்த தூய்மை பணியாளரை உதயபிரகாஷ் மற்றும் அவரது தந்தை உள்ளிட்ட 3 பேர் தகாத வார்த்தைகளால் திட்டி சரமாரியாக அடித்து காயப்படுத்தியுள்ளனர். இதனால் காயமடைந்த தூய்மை பணியாளர் ராஜ்குமார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து தூய்மை பணியாளரை தாக்கிய உதயபிரகாஷ் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி என்பதால் அவர் மீது காவல்துறையினர் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்நிலையில் தாவேகா நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொத்தங்குடி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவரு போயிட்டு இருக்கும்போது இந்த உதயபிரகாஷ், அவங்க அப்பா துறை, இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்க சைடெல்லாம் நீங்க கூட்ட மாட்டியா அப்படின்னு கேட்டுருந்துருக்காங்க. நீங்க இருக்கிறது பழையனூர் பஞ்சாயத்து, நான் வேலை பார்க்குறது கொத்தங்குடி பஞ்சாயத்து, நான் கூட்ட முடியாதுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு பல்ல பயலுக்கு இவ்வளவு துமுறாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி அடிச்சு நெரிச்சிருக்காங்க. இவன் இந்த உதயபிரகாஷ்ங்கிறவன் வந்து தாவேகா நிர்வாகி, தாவேகா கட்சியில இருந்துகிட்டு ரொம்ப அந்த ஏரியா ஃபுல்லா வந்து கஞ்ச சப்ளையே. அருப்புக்கோட்டை அருகே கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் இல்லை என புகார் தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி ஊராட்சி வடக்கு தெரு பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் அருப்புக்கோட்டையில் இருந்து மதுரை செல்லும் பிரதான சாலையில் கையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயந்தி, ஊராட்சி செயலாளர் கந்தன் மற்றும் காவல்துறையினர் போராட்டம் நடத்திய பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி
விரைவில் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படுவதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விளாத்திக்குளம் அருகே உள்ள கூட்டுறவு வங்கியில் மர்ம நபர்கள் திருட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வெள்ளையம்மாள்புரம் கிராமத்தில் உள்ள கூட்டுறவு வங்கியில் வழக்கம் போல் பணிகள் முடிந்ததும் எழுத்தர் மாரீஸ்வரி கட்டிடத்தின் கதவுகளை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் கூட்டுறவு சங்க செயலாளர் செல்வகுமார் முக்கிய அலுவல் பணியின் காரணமாக அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அப்போது கட்டிடத்தின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து அவர் உள்ளே சென்று பார்த்தபோது மர்ம நபர்கள் அங்கிருந்த முக்கிய லாக்கரின் அறை சுவற்றை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்தது தெரிய வந்தது. அதை உடைக்க முடியாததால் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர். குறிப்பாக லாக்கர் அறை உடையாததால் உள்ளே இருந்த பணம் மற்றும் நகைகள் தப்பியது. இது குறித்து காவல் ஆய்வாளர் உமா மகேஸ்வரி தலைமையில் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜெபமாலைபுரத்தில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தஞ்சாவூர் அருகே ஜெபமாலைபுரத்தில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஏராளமான தீயணைப்பு துறையினர் இரவு முழுவதும் போராடி தீயை அணைத்தனர். எனினும் இந்த விபத்தால் ஏற்பட்ட அடர்ந்த புகை மூட்டத்தால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குப்பை கிடங்கில் தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டு வருவதால் இதனை இங்கிருந்து மாற்று இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு. ஆக்சுவலாக உரக்கிடங்கு இப்போ குப்பை கிடங்கா மாறிடுச்சு. இது தஞ்சாவூரில் 19வது வார்டில் இருக்குது. இப்போ மதியானம் ஒரு 3 மணி அளவில் இங்கே நெருப்பு பிடிச்சிச்சு. பக்கத்தில் இருக்கிற நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணோம். ஆனாலும் போதிய வசதிகள் இல்லை. இப்போது தீயணைப்புத்துறையிலேருந்து வந்து அவங்க பேக்கப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாநகராட்சியிலேருந்து துணை மேயர் வந்திருந்தாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், சுகாதாரத்துறை ஆணையர், காவல்துறை ஆணையர் இவங்க எல்லாமே வந்திருக்கிறாங்க. கோவையில் மனைவி மேல் சந்தேகப்பட்டு உயிர் பறிப்பு செய்த கணவனை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் மதுக்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஜெகனபிரதான் சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தியதில் தனது மனைவி செல்போனில் அடிக்கடி பேசி வந்ததை சந்தேகித்து ஏற்பட்ட குடும்ப தகராறில் ஆத்திரமடைந்து உயிர் பறிப்பு செய்ததாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஜெகனபிரதானை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் அடைக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே பொன்னன்குறிச்சியில் உள்ள வாழைத்தோட்டம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50,000க்கும் அதிகமான வாழைத்தார்கள் தீயில் கருகி முற்றிலும் சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீசுகிறது. இதன் காரணமாக பொன்னன்குறிச்சியில் உள்ள வாழைத்தோட்டம் ஒன்றில் மின்கம்பிகள் ஒன்றோடொன்று உரசி தீப்பொறி ஏற்பட்டதால் அங்கு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு சொந்தமான 50,000க்கும் அதிகமான வாழைத்தார்கள் தீயில் கருகி முற்றிலும் சேதமடைந்தன. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் உள்ள ராட்சத இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் 1வது சுரங்கத்தில் உள்ள மிடில் பெஞ்சில் எம்டிசி ராட்சத இயந்திரத்தில் திடீரென்று மின்கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பணியிருந்த ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறினர். அப்போது ஏற்பட்ட தீ திடீரென்று ராட்சத இயந்திரம் முழுவதும் பரவியது. இதுகுறித்து ஊழியர்கள் என்எல்சி தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த என்எல்சி தீயணைப்புத்துறை ஊழியர்கள் ராட்சத இயந்திரத்தில் பற்றி இருந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து என்எல்சி அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நரிக்குடி அருகே வாலிபர் ஒருவர் சிறுமி மீது மகிழ்ந்து ஏற்றியதில் காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக சிறுமி உயிர் தப்பினார். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியை அடுத்த ஆமுக்குளம் அருகே உள்ள வந்தவாசி கிராமத்தை சேர்ந்தவர் கருணாநிதி. இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த குண்டுமலை குடும்பத்தினருக்கும் கோயில் வரி தொடர்பாக நெடுங்காலமாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கருணாநிதியின் மகளான சிறுமி தாரணி ஆடுகளை மேய்த்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது குண்டுமலை மகன் ஆனந்தராஜ் என்பவரின் தூண்டுதலின் பேரில் அந்த வழியாக வந்த மகிழ்ந்து சிறுமி தாரணி மீது மோதியதில் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதுகுறித்து கருணாநிதி கொடுத்த புகாரின் பேரில் ஆமுக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பெரம்பலூரில் இருவேறு சம்பவங்களில் சிறுவன் உட்பட 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் விளாமுத்தூரை சேர்ந்த கார்த்திக், அவரது நண்பரான சங்குப்பேட்டையை சேர்ந்த ஆனந்தன் ஆகிய இருவரும் சொந்த வேலை காரணமாக இருசக்கர வாகனத்தில் கவுப்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருவண்ணாமலையிலிருந்து அரியலூர் நோக்கி சென்ற கார் கார்த்திக்கின் இருசக்கர வாகனம் மீது பலமாக மோதியது. மேலும் எதிரே மருவத்தூரில் இருந்து பெரம்பலூர் நோக்கி வந்த அரவிந்த்குமாரின் இருசக்கர வாகனத்தின் மீதும் மோதிய கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர புளிய மரத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் கார்த்திக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கார்த்திக்குடன் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆனந்தன், மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த அரவிந்த்குமார், காரை ஓட்டி வந்த அரியலூரை சேர்ந்த அருள்ராஜ் ஆகியோர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து குரும்பலூர் பாளையத்தை சேர்ந்த மனோஜ் தனது நண்பர்கள் சிலருடன் பெரம்பலூர் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள விவசாய கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது நீச்சல் தெரியாமல் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த 2 சம்பவங்கள் குறித்து பெரம்பலூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம், தாய்மொழி கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய 7வது உலக திருக்குறள் மாநாடு புனித ஜோசப் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. பெங்களூர் புனித ஜோசப் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாநாட்டில் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் நூல்களின் கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கன்னட மொழி வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து ஆகியவற்றை தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி மாநாடு தொடங்கப்பட்டது. புனித ஜோசப் பல்கலைக்கழக இணைவேந்தர் கிறிஸ்து செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அருள்மணி, குமார் ஆகியோர் வரவேற்றனர். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை சிறப்புரை ஆற்றினார். மாநாட்டு மலரான திருக்குறள் உணர்த்தும் உலக அமைதியும் மாந்தநேய மாண்புகளும் என்ற நூலை மயில்சாமி அண்ணாதுரை வெளியிட குமார் பெற்றுக்கொண்டார். இந்த மாநாட்டில் மோகனராசு, ஞானசேகரன், ராஜேந்திரன், சேயோன், முருகன், பாரதியாரின் பேத்தி உமாபாரதி, துளு மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்த பேராசிரியர் சாய்கீதா ரெட்டி, நேஷனல் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் அறிவியலாளர் சிவகுமார், கோபால் ஆகியோர் உரையாற்றினர். உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி, இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீநாத், சுகஞானம், ஸ்ரீதரன் ஆகியோரும் சிறப்பு சொற்பொழிவாற்றினர். காரைக்கால் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பழமையான 5 ஐம்பெண் சுவாமி சிலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் தர்மபுரத்தில் வசித்து வரும் அபிராம சுந்தரம், அவரது நண்பரான நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஷாஜகான் ஆகிய இருவரும் அபிராம சுந்தரத்தின் வீட்டில் 5 பழமையான சுவாமி சிலைகளை பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் நகர காவல்துறையினர் அபிராம சுந்தரத்தின் வீட்டிற்கு சென்று அதிரடி சோதனை நடத்தினர். அதில் அவரது வீட்டில் 5 ஐம்பொன் சுவாமி சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் சிலைகளை கைப்பற்றி அபிராம சுந்தரம், ஷாஜகான் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நீலகண்டேஸ்வரர் கோவிலில் இருந்து 50 சுவாமி சிலைகளை கடத்தி வந்ததாக தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்கள் திருடிய 50 சுவாமி சிலைகள், ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு காரை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூரிலிருந்து தேனிக்கு கடத்தி வரப்பட்ட 550 கிலோ புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே செங்குளத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் காவல் ஆய்வாளர் சரத்குமார் உள்ளிட்ட காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூரிலிருந்து தேனி நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் காலி எண்ணெய் கேன்களுக்கு இடையே 23 சாக்கு பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட 550 கிலோ புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து புகையிலை பொருட்களையும் லாரியையும் பறிமுதல் செய்து லாரி ஓட்டுநர் சுப்பிரமணியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் லாரி ஓட்டுநர் பெரம்பலூரை சேர்ந்த சுப்பிரமணி, வயது 45 என்பது தெரிய வந்தது. மேலும் இதற்கு பின்னணியில் உள்ள கும்பல் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். மறைந்த பாக்யராஜின் சுயசரிதைக்கான முன்னுரையை எழுதி அவரது மனைவி பூர்ணிமாவிடம் கவிஞர் வைரமுத்து வழங்கினார். அண்மையில் மறைந்த பாக்யராஜின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் சுயசரிதைக்கான முன்னுரையை எழுதி அவரது மனைவி பூர்ணிமாவிடம் கவிஞர் வைரமுத்து வழங்கினார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கடந்த மாதம் 17ஆம் தேதி படிச்சா புடிச்சிடலாம் என்ற தன் சுயசரிதை நூலை முன்னுரை எழுதி கொடுக்குமாறு இயக்குனர் பாக்யராஜ் கேட்டுக்கொண்டதாக கூறினார். இதன் பின்னர் அவர் மறைவுற்றார் என்ற செய்தி தன்னை நிலைகுலிய வைத்தது என்று தெரிவித்தார்.
தொடர்ந்து நூலை படிக்க படிக்க அவர் பட்ட துயரங்களும் ரணங்களும் தன்னை வாட்டி எடுத்ததாக கூறினார். மரியாதை நிமித்தமாக அவரது மனைவி பூர்ணிமாவிடம் பாக்யராஜின் சுயசரிதையின் முன்னுரையை வழங்கியதாக தெரிவித்தார். தாம்பரத்தில் ரஜினி ரசிகர் மன்ற இல்ல நிகழ்ச்சியில் லதா ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். ரஜினி ரசிகர் மன்ற தாம்பரம் நகர இணை செயலாளர் ரஜினி முருகனின் இல்ல மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொள்ள இருந்த நிலையில் படப்பிடிப்பில் அவர் இருப்பதால் அவருக்கு பதிலாக அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குழந்தைக்கு ஆசீர்வாதம் வழங்கிய லதா ரஜினிகாந்த், இவ்வளவு செலவு பண்ணி இருக்க தேவையில்லை, ஒரு காரணமாகத்தான் சொல்கிறேன், எனது ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் என கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். இனி வருவது உலக செய்திகள். உக்ரைனில் உள்ள பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்யா ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் உள்பட பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்யா ராணுவம் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 46 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் மீண்டும் தொடங்கியுள்ளதால் உலக நாடுகளிடையே மீண்டும் பதற்றம் நிலவி வருகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 3வது சுற்று போட்டியில் மெக்சிகோ அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மெக்சிகோ சிட்டியில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 3வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மெக்சிகோ மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய இங்கிலாந்து அணி 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அதே நேரத்தில் மெக்சிகோ அணி நடப்பு தொடரிலிருந்து வெளியேறியது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,08,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 13,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,120 ரூபாய் குறைந்து 1,08,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,18,344 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 496 புள்ளிகள் அதிகரித்து 78,260 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 147 புள்ளிகள் அதிகரித்து 24,418 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. வணிகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். டீசலில் 15 விழுக்காடு ஐசோபியூட்டனால் கலந்து விற்பனை செய்ய அரசு திட்டம். பெட்ரோலிய இறக்குமதியை குறைக்கும் நடவடிக்கை என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். கரூர் வழக்கு தொடர்பாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது நாளை விசாரணை. முதலமைச்சரும் அமைச்சர்களும் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்று குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை சரி செய்வதில் முதலமைச்சர் விஜய் முனைப்புடன் செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு குற்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பாஜக தலைவர் நாகேந்திரன் வலியுறுத்தல். காவிரியில் கட்டுமான பணி மேற்கொண்டுள்ள கர்நாடக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் வலியுறுத்தல். கல்வியை அடிப்படை உரிமையாக பார்க்காமல் சந்தை பொருளாக மாற்றிவிட்டதாக மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 58 பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி
6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.